கொரோனா தடுப்பூசிக்கு பிறகு உலக அளவில் இருதய நோய் பிரச்சனை ஏற்படுவதாக இந்திய மெடிக்கல் கவுன்சில் அறிக்கையில் உறுதி செய்யப்படவில்லை என இருதய நோய் நிபுணர் ரஃபாய் ஷகதாலி தெரிவித்துள்ளார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் கூட்டரங்கில் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர் ரஃபாய் ஷகதாலியின் நவீன இருதய சிகிச்சை முறைகள் குறித்த விளக்க உரை மற்றும் சம்பந்தப்பட்ட நோயாளிகளின் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாரடைப்பு குறித்து விளக்கினார். ஆனால் கடைசியில் ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க. 2 வருட ஆய்வுகளுக்கு பிறகு அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் உலகளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாட் ஃபார்மேஷன் அதிகமானதில் கொஞ்சம் இருதய சம்பந்தப்பட்ட அட்டாக் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்திருக்கு வேக்சினுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பண்ண ஐசிஎம்ஆர் ரிசர்ச்சில் அவங்க அதை இல்லை அப்படின்னு சொல்லி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குற விஷயங்கள், சாப்பாடு முறைகள், உணவு பழக்கங்கள் மாறி போயிருக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ், டிவி, மொபைல், சோஷியல் மீடியா அதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கை இது நார்மலான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த அதிகனால இதே சம்மந்தப்பட்டது.